இந்த சீரீஸில் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஒர்க்லா ட்ரிப் போனதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எந்தெந்த இடத்துக்கு போகலாம், எப்படிலாம் போகலாம், எங்கே ஃபுட் சாப்பிட்லாம், இந்த மாதிரி நிறையா விஷயம் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ஃபுல்லாக வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நாங்கள் 1 மந்த் முன்னாடி ட்ரெயின் புக் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா 10:45க்கு கரெக்டாக கோயம்புத்தூர் ரீச் ஆச்சு. உள்ளே ஏறினதுமே நாங்கள் நைட்டு யாருமே தூங்கலைங்க. ஃபுல்லாக நாங்கள் விளையாண்டுட்டு ஃபன் பண்ணிவிட்டு இப்படி தான் போச்சு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வர வழியில் சீனரிஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. காலையில் கரெக்டாக ஒரு 7:30க்கு நாங்கள் ஒர்க்லாம் ரீச் ஆனோம். அங்கேருந்து கரெக்டாக எங்கள் ரூமுக்கு ஒரு 1.5 கிலோமீட்டருங்கிறனால நாங்கள் பேசிக்கிட்டே ஜாலியாக நடந்துகிட்டே ரூம் வந்து ரீச் ஆகிட்டோம். இந்த காட்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 2 days 2 nightsக்கு டோட்டலாக 12,000 வந்து புக் பண்ணியிருந்தோம். இதில் வந்து 4 bedrooms கொடுத்துருந்தாங்க. ரூம்ஸ் எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக ஸ்பேஷியஸாக இருந்துச்சு. அதே மாதிரி அங்கே நாங்கள் எல்லாருமே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வரப்போ சப்பாத்தி எல்லாருக்கும் பேக் பண்ணிட்டு வந்தனால அதை நாங்கள் சாப்பிட்டு நாங்கள் டைரெக்டாக வந்துட்டு ஜடாயு தான் கிளம்புனோம். போகிற வழி எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. எங்களுக்கு வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காட்டேஜ்லேயே வந்து புக் பண்ணி கொடுத்தாங்க. வெளியிலலாம் நாங்கள் விசாரித்தப்போ 600 per வெஹிக்கிள் மாதிரி கேட்டிருந்தாங்க. அங்கேயே எங்களுக்கு புக் பண்ணி கொடுத்தனால 450 தான் ஆச்சு. ஜடாயுவில் ட்ரெக்கிங்கில் போகிறீங்க அப்படிங்கிறப்ப 325 per head ஆகுது. இதே வந்து ரோப் கார் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப 555 rupees ஆகுது. நாங்கள் போகிறப்ப ட்ரக்கிங்லேயே போயிட்டோம். போகிற வழி எல்லாமே ரொம்பவும் காமாக க்யூட்டாக இருந்தது. ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு ஸ்பாட்டாகவும் இருந்துச்சு. அங்கே மேலே போயிட்டு நாங்கள் ஃபுல்லாக எல்லாம் சுற்றி பார்த்தோம். அதே மாதிரி பின்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராமர் கோயிலும் இருக்குது. அங்கேயும் போய் எல்லாமே பார்த்தோம். அங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா இன்கேஸ் நான் போயிட்டேன் ரிட்டன் வரதுக்கு மட்டும் எனக்கு வந்து ரோப் கார் தேவை, என்னால் நடந்து வர முடியாது அப்படிங்கிறப்ப ஒரு எக்ஸ்ட்ராவாக 180 மட்டும் பே பண்ணி நம்ம கீழே இறங்குற மாதிரி இருக்கும். இந்த ஜடாயுவோட ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ தனியாகவே வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க்கும் நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நாங்கள் ஜடாயு ஃபுல்லாமே சுற்றி பார்த்ததுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி வர வழியிலேயே ஒரு நல்ல ஹோட்டலில் எல்லோரும் லஞ்ச் வந்து சாப்பிட்டோம். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போய் எல்லாரும் இடத்துல சாப்பிட்டனால நாங்கள் ஃபுட்டுக்கு மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ளிட் போட்டனால எங்களுக்கு பர் ஹெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 110 rupees 120 rupees இப்படி தான் ஒவ்வொரு நேரத்துக்கும் ஆச்சு. முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ஜடாயு போயிட்டு அங்கே பார்த்துட்டு கீழே இறங்குற இடத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஷாப்ஸ் மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல எதுவுமே வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிறத நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். அங்கே ஓவர் காஸ்ட்டாக இருக்குது. பட் உங்களுக்கு ஏதாவது அங்கே போயிட்டு எனக்கு வாங்கணுங்கிற ஒரு ஆசை இருக்குது அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து கிளிஃபில் போய் வாங்கிக்கலாம். அங்கே கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்குது. அஃபோர்டபுள்னு தாண்டி நம்மளால் வந்து பார்கெயின் பண்ணி வாங்க முடிஞ்சுது. ஸோ நாங்கள் இப்போ ஜடாயை முடிச்சுட்டு நாங்கள் லஞ்ச் முடிச்சுட்டு டேரெக்டாக என்ன பண்ணிட்டோம், வீட்டுக்கு போயிட்டோம். என்னென்னா நாங்கள் போன டைமில் கரெக்டாக மழை நல்லா வரக்கூடிய சீசனாக இருந்தனால எங்களால் ஈவினிங் மேலே வேறு எந்த ஒரு பிளேஸுமே வந்து பார்க்குறதுக்கு சான்ஸ் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ நாங்கள் அந்த ஈவினிங் என்ன பண்ணிவிட்டோம், ஓகே நம்ம ரூமில் இருந்தே என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்டன் ஏரியா ரொம்ப அழகாக செட்டப் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நாங்கள் ஸோ 2 பேர் மட்டும் வெளியே போய் ஃபுட் வாங்கிட்டு வந்துட்டு அங்கே வெளியே கார்டன் ஏரியாவில் உட்காந்து எல்லாம் ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு சாப்பிட்டு அந்த நைட்டை ஃபுல்லாக என்ஜாய் பண்ணோம். அதே மாதிரி ஏர்லி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு 7:30க்கு கயாக்கிங் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். இதுக்கான டீட்டெயில்ஸ் எங்கே கயாக்கிங் போனோம், எவ்வளோ ஆச்சுங்கிறத டீட்டெயில்ஸ்க்கும் நான் வந்து தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கான வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் பின் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக அதை செக் பண்ணுங்கள். நாங்கள் இங்கே கயாக்கிங் வந்து பார்த்திங்கன்னா பர் ஹெட்டுக்கு 450 தான் நாங்கள் பேசியிருந்தோம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மோரோவர் எங்களுக்கு வந்து அந்த காட்டேஜ் புக் பண்ண அந்த இடத்துலேயே வந்து அவங்க வந்து ரெஃபர் பண்ணி வந்தனால எங்களுக்கு கொஞ்சம் அஃபோர்டபுளாகவும் கிடச்சிது. இதே நம்ம தனியாக போய் விசாரிக்கிறோம் அப்படிங்கிறப்ப 600 700 அந்த மாதிரி கேட்குறாங்க. எங்களுக்கு வந்து நாங்கள் அவங்களே ரெஃபர் பண்ணி வந்தனால எங்களுக்கு பர் ஹெட்டுக்கு 450 தான் ஆச்சு. அதே மாதிரி நாங்கள் கயாக்கிங்கும் முடித்தோம். எங்களுக்கு வந்து டிஜே போட்டு கொடுத்துருந்தாங்க. டிஜே போட் 1 hour நாங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். அப்புறம் கொஞ்சம் ஒரு சின்ன ட்ரக்கிங் மாதிரி போச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கயாக்கிங் நாங்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். டோட்டலாக ஒரு 3 hours கிட்ட நாங்கள் அங்கேயே வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே போன இடத்துல கயாக்கிங் போனதுக்கு வெளியவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தது. ரொம்பவும் அஃபோர்டபுளாகவும் இருந்தது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து கயாக்கிங் முடிச்சுட்டு ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம். மார்னிங் நாங்கள் எதுவுமே லிட்ரலி சாப்பிடல. அதனால நாங்கள் வந்து ஒரு 11:30 ஆகிறதுனால நம்ம லஞ்சே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேயே வந்து லஞ்சும் நாங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவும் இருந்துச்சு அந்த ஸ்பேஸு. அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு பர் ஹெட்டு வந்து 150 அந்த மாதிரி ரேஞ்ச் தான் வந்துச்சு. பட் நாங்கள் எல்லா டைமுமே வந்து நான்வெஜ் தான் நாங்கள் சாப்பிட்டோம். எப்பயுமே சிக்கன், பீஃப், அதே மாதிரி பிரியாணி, பரோட்டா இந்த மாதிரி நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் நான்வெஜ் தான் சாப்பிட்டோம். ஸோ நாங்கள் எல்லாமே ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கிட்டனால எங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து செலவாகலை. அதே மாதிரி நாங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ரெஃபர் பண்ணி வந்தனால காட்டேஜ் இவங்க எல்லாமே ரெஃபர் பண்ணி வந்தனால எங்களுக்கு பைக்கும் சரி கயாக்கிங் சரி எல்லா இடத்துலையும் எங்களுக்கு வந்துட்டு அமௌண்ட்டு கம்மியாச்சு. எல்லா இடத்துலையும் ஒரு 400 அரௌண்ட் 450 அரௌண்ட் இந்த மாதிரி எங்களுக்கு கிடச்சனால எங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்துச்சு.
ஃப்ரெண்ட்ஸாக நாங்கள் எல்லாமே ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அவங்க ரெஃபர் பண்ணனால எங்களை ரொம்ப கேர் எடுத்தும் பார்த்துக்கிட்டாங்க. நான் நல்லா என்ஜாயும் பண்ணோம். நாங்கள் கயாக்கிங் முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நாங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணல. அப்படியே வந்து ஸ்ட்ரைட்டாக நாங்கள் வந்து கப்பிள் பீச்சுக்கு தான் நாங்கள் போனோம். கப்பிள் பீச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்வேர்டு வாட்டரும் சீயும் வந்து ரெண்டும் ஒன்றா கலக்கக்கூடிய ஒரு இடத்த தான் வந்து அந்த கப்பிள் பீச் அந்த ஒரு இடமா இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்பில் அந்த பீச் அண்ட் பேக்வேர்டு வாட்டர் ரெண்டுமே ஒன்று சேர்கிற இடத்த நான் வந்து பார்த்துருக்கேன். ரொம்பவே க்யூட்டாகவும் இருந்துச்சு. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிளாக் சாண்ட் பீச்சும் சரி கப்பிள் பீச்சும் சரி எங்கேயுமே வந்து வாட்டரில் இறங்கி விளையாடுற அளவுக்கு நம்மளை இப்போ அலோவ் பண்ணல. பட் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா வேவ்ஸ் வந்து ரொம்ப ஃபோர்ஸாக இருந்தனால எங்கேயுமே இறங்கி விளையாடுற அளவுக்கு இல்லை. நாங்கள் அதனால தான் கயாக்கிங்கில் வந்து வாட்டர் கேம்ஸ் மாதிரி அந்த வாட்டரில் இறங்கி விளையாடுற மாதிரி நாங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா பேக்வேர்ட் வாட்டர் பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக க்ளீனாக அப்படியே பொறுமையாக வர மாதிரி இருக்குது. பட் அந்த கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கடலோட சேர்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபோர்ஸாக அந்த வேவ்ஸ்லாம் வரனால கொஞ்சம் பார்க்குறதுக்கு பயமாக தான் இருந்துச்சு. பட் அழகாக இருந்துச்சுங்க. சீரியஸாக போனீங்கன்னா குழந்தைங்களுக்கு இது கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அவங்க பார்க்குறதுக்கு. அதே மாதிரி அங்கேயும் இருந்துட்டு நாங்கள் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ரிட்டன் நாங்கள் அகைன் வந்து பார்த்திங்கன்னா ரூமுக்கு வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ரூமுக்கு வந்துட்டு அகைன் நாங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு 1 hour நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 5 o'clock வந்து பிளாக் சாண்ட் பீச் போயிட்டோம். அன்னைக்கு எங்கள் நேரமும் என்னமோ சன்செட் இல்லை. ஏன்னா நான் வந்து 2 days நான் சொன்னால மழை லைட்டாக தூரிட்டே தான் இருந்துச்சு. க்ளவுடியாக இருந்தனால எங்களால் சன்செட் பார்க்க முடியல. வர்க்லால் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா சன்ரைஸ் கிடையவே கிடையாதுங்க, சன்செட் மட்டும்தான். அந்த சன்செட்டும் எங்களால் அன்றைக்கி சரியாக பார்க்க முடியல. பட் அந்த கிளைமேட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. போயிட்டு அங்கே ஒரு 1/2 hour கிட்ட உட்காந்து நல்லா சில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதே வந்துட்டு கிளிஃபோட ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நடந்து போகிற தூரத்தில் வந்து பீச் மாதிரி நம்ம உட்காந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருக்கும். இந்த இடத்துல எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கல் போட்டு வச்சுருக்காங்க. பட் இந்த பர்டிகுலர் ஸ்பேஸில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி எதுவுமே இருக்காது. நம்ம மணலில் உட்காந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பட் என்னென்னா அவங்க கயிறு கட்டியிருப்பாங்க, அதை தாண்டி நம்ம வந்து உள்ளே போக முடியாது. ஏன்னா வேவ்ஸ் ரொம்பவே வந்து ஃபோர்ஸாக இருந்துச்சு. அங்கே இருந்துட்டு நாங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அடுத்து கிளிஃப்குள்ளே போகலாம். ஈவினிங் தான் கிளிஃப் ரொம்பவே பார்க்க லைட்டிங்ஸோட சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு கிளிஃப்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளே போனோம். உள்ளே போன இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் நிறைய ஷாப்ஸ் இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப முக்கியமாக அழகாக இருந்துச்சுங்க. அந்த லைட்டிங்ஸோட நம்ம ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் போடுறோம் அப்படிங்கிறப்போ அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். நாங்கள் உள்ளே போகிறப்பே வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட்ஸு அதேமாரி ட்ரிங்க்ஸ் அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸஸ் வந்து ஏகப்பட்டது வச்சுருந்தாங்க. இந்த மேக்ஸிமம் கோவா ஷூட்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல, இல்லை வெக்கேஷனுக்கு நம்ம யூட்டிலைஸ் பண்ணுற ஷூட்ஸ் இந்த மாதிரி நிறையா வந்து ஷாப்ஸ் இருந்துச்சு. ரெஸ்ட்ரோ பார்லாம் அங்கே நிறையாவே இருந்துச்சுங்க. ரெஸ்ட்ரோ பார்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து லைவ் மியூசிக் வந்து இருந்துச்சு. அதே மாதிரி ட்ரிங்க்ஸ் அங்கே அலோட் பண்ணியிருந்தாங்க. ரெஸ்ட்ரோ பாருங்கிறப்ப ட்ரிங்க்ஸ் ஆப்வியஸ்லி அலோட் தான். அதே மாதிரி நம்ம ஃபுட்ஸும் வந்து வேரியண்ட் வெரைட்டிஸாக இருந்துச்சு. ரொம்பவே பார்க்க நீட்டாகவும் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுங்கிறப்ப கஜன்னு இல்லாமல் நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி நம்ம கேர்ள்ஸ்க்கு தேவையான சின்ன சின்ன ஆக்சசரிஸும் இருந்துச்சு. ட்ரெஸ்ஸஸ் ரொம்பவே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே லைவ் ஃபிஷ் வச்சுருந்தாங்க. நம்ம வாங்கிட்டு போய் குக் பண்ணுற மாதிரி லைவ் ஃபிஷ்ஷஸ் இருந்துச்சு. அப்புறம் நிறையா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் டிசைன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் மேக்னட்ஸ் நிறையா வச்சுருந்தாங்க. அதே மாதிரி சின்ன சின்ன கஃபேஸ் இருந்துச்சு, ரெஸ்டாரண்ட்ஸ் இருந்துச்சு. இதே கிளிஃபில் இருந்து பார்க்குறப்ப அந்த நைட்டு அந்த வியூஸு சத்தம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக மிஸ் அவுட் பண்ணாங்க. ஈவினிங் போய் பாருங்கள். பகலில் போய் பார்க்குறத விட ஈவினிங் போய் அந்த லைட்டில் வந்து பார்க்குறப்ப ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் அதை எல்லாமே ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு எங்களுக்கு தேவையான சில ஐட்டம் பார்கெயின் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணோம். கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரேட் எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் சொல்லுவாங்க. பட் எந்த அளவுக்கு நீங்கள் பார்கெயின் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட். அதே மாதிரி சேம் நாங்கள் ரிட்டர்ன் வரப்போ எங்களுக்கு தேவையான ஃபுட் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டு நைட் அந்த ஸ்பேஸில் எப்பயும் போல் நாங்கள் உட்காந்து பொறுமையாக சாப்பிட்டு ஃபன் பண்ணி அந்த 2 days ட்ரிப்பில் என்னென்ன நடந்துச்சு, என்ன பார்த்தோம், உனக்கு பிடிச்சது என்ன, எனக்கு பிடிச்சது என்ன, இந்த மாதிரி எல்லாமே பேசி ஃபன் பண்ணிவிட்டு அன்றைக்கி நைட் ரொம்ப நிம்மதியாக தூங்கினோங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 7 o'clock நாங்கள் ரிட்டர்ன் ட்ரெயின் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஈவினிங் ஒரு 3 o'clockங்கிறப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கோயம்புத்தூர் வந்து ரீச் ஆகிட்டோம். இந்த ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக வந்துட்டு எங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் அமைஞ்சதுன்னு சொல்லணும். ஏன்னா எங்களுக்கு வந்து ரூம்ஸ் வந்து அஃபோர்டபுளாக கரெக்டான ஒரு காட்டேஜாக கிடச்சிது. ப்ளஸ் அவங்களே ரெஃபர் பண்ணனால எங்களுக்கு பைக்ஸும் வந்து கம்மியான ரேட்டில் கிடச்சிது. கயாக்கிங்கும் கம்மியான ரேட்டில் தான் கிடச்சிது. பர் ஹெட்டுக்கு 3500 தான் ஆச்சு. இதுக்கான
கயாக்கிங், ஜடாயு, கிளிஃப் போன டீட்டெயில்டு வீடியோ அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள்.